அனைவருக்கும் வணக்கம். ஏழரை சனி பகவான் எந்த ஜாதகரை பாதிக்க மாட்டார், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். ஸோ ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ல நிறைய ஜாதகங்கள் இந்த சனி பகவானுடைய நகர்வானது ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ வரும்பொழுது நிறைய ஜாதகங்கள் பயம் வருது. பயத்தோடு கூடிய நிலையில ஏதேனும் ஜாதகருக்கு சாதகம் இல்லாம நடந்துடுமா, பொருளாதார இழப்புகளும் கௌரவ பங்கங்களும்ன்றதுதான் அதிகமான கேள்வியா இருக்கு. அந்த வகையில ஏழரை சனியை எப்படி பார்க்கிறோம்னா, சனி மகானுடைய நகர்வானது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது விரய சனி, ராசியிலே சனி பகவான் வராருன்னா அது ஜென்ம சனி, 2ஆம் இடத்திலே வராருன்னா பாத சனி. பொதுவாக சனி பகவான் இந்த 3 ஆதிபத்தியங்களில் வரும்பொழுது மட்டும் ஏழரை சனியாக குறிப்பிடப்படுகிறது. அதுபோல் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பவர்களுக்கு சகாய சனி, ராசிக்கு 4 சனி பகவான் வரும்பொழுது அர்த்தாஷ்டம சனி, 5 வரும்பொழுது பூர்வ புண்ணிய சனி, 6ஆம் இடத்திலே ரோக சனி, 7ஆம் இடத்திலே கண்ட சனி, 8ஆம் இடத்திலே அஷ்டம சனி, 9ஆம் இடத்துல பாக்கிய சனி, 10ஆம் இடத்துல கர்ம சனி, ராசிக்கு 11ஆம் இடத்திலே வந்தால் லாப சனி. இதுதான் சனி பகவானுடைய ராசி நிலையின் அடிப்படையில அவர் ஒவ்வொரு 2.5 வருடங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய ரீதியில பலன்களாக அமைந்திருது. இது எல்லா ஜாதகருமே பாதிக்குமா, இந்த மாதிரி ஏழரை சனியோ அஷ்டம சனியோ பாதிக்குமானா கண்டிப்பாக இல்லை. இதில் சில ஜாதகர்கள் தப்பித்து கொண்டு, அதாவது ஏழரை சனின்ற அந்த கெடுபலனை அனுபவிக்காமல் நல்ல பலனையும் அனுபவிக்கிறார்கள். அந்த விதியை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே பயப்பட வேண்டாம், ஏழரை சனியோ அஷ்டம சனியோ எல்லாரையும் பாதிப்பதில்லை. பல ஜாதகங்களை நல்ல பலனையும் செய்து வைக்கிறார். அதற்கான அமைவை பார்க்கலாம். அதற்கு முன்பு பொதுவாக ஒரு நாளில் பிறந்த ஜாதகருடைய பர்டிகுலர் நேரத்தின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் பார்ப்பதல்ல கோச்சாரம். அன்ற நாளில் பிறந்த ராசியின் கிரகநிலையின் அடிப்படையிலே கோச்சாரத்தின் வாயிலாக பலன் சொல்லப்படுகிறது. எனவே இந்த ராசி பலன்கள் என்பது பொது பலன் தான். அதை எப்படி நாம் எடுத்துக்கலாம்னா, இயற்கை சீற்றம் போல ஒரு புயல் வருகிறது, அதில் யார் பாதிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. யார் வலுவாக வீடு வசதிகளை பெற்றிருக்கிறார்களோ, வலுவான ஒரு உறுதியான வீட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுறதில்லை. ஒரு மெலிதாக எளிதில் காற்றில் அடித்து செல்லக்கூடிய இயற்கை சீற்றங்களில் பாதிக்கக்கூடிய வலுவிழந்த வீட்டை கொண்டவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோலதான் இந்த கோச்சாரமும் இந்த சனி பகவானுடைய நிலைப்பாடும் சரி. எவர் ஜாதகம் வலுப்பெற்ற நிலையில் தசாபுத்திகள் நடக்கிறதோ அவர் தப்பிச்சுக்கிறார். வலுவான யோக தசாபுத்திகள் நடக்கிறவங்க தப்பிச்சுக்கிறார்கள். ஏழரை சனி ஜென்ம சனியும் எந்த பீடத்திலையும் பண்றதில்லை. ஆனாலும் கூட சில யோக தசை நடப்பவர்களுக்கும் சில மாற்றங்களை கொடுக்கிறது. அதை பிற்பகுதியில தான் யோகமா எடுத்து தரார். பொதுவா என்ன பண்றார், 12ஆம் இடத்துல ராசிக்கு 12இல் சனி பகவான் வரும்பொழுது ஜாதகர்கள் தம் ஆசையினால் பல விரயங்களை செய்து விடுவது, எதிர்காலத்திற்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாஸ் ஆகிற விஷயங்களை கொடுத்துரும். பிறருக்காக புகழுக்காக பிறருக்கு போட்டிக்காக செயல்களை செய்வது, அப்பதான் பணிமாற்றம் செய்வது, அதுபோல் தொழில் மாற்றம் செய்வது, இதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஜாதகர்களை சிரமப்படுத்தும். ஜென்ம சனியில விரய சனியில் செய்ததை நேர்த்து ஜென்ம சனியில் வருத்தம் இருக்கும். அதுபோல ஏழரை சனி வந்தா பெரும்பாலும் ஆப்போசிட் ஜெண்டர், பெண்ணாக இருக்கும்பொழுது ஆணிடமும், ஆணாக இருக்கும்பொழுது பெண்ணிடம் இருக்கக்கூடிய நட்பிலே கவனங்கள் தேவை. அதனால பிரச்சனை வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும், பணியிழப்பு தொழிலிழப்பு எல்லாம் ஏற்படும். பாத சனியில என்ன நடக்கும்னா, எல்லா பலன்களையும் ஜாதகர் ரியலைஸ் பண்ணி பணம் வராமல் பொருளாதார பிரச்சனைகளோடு குடும்ப பின்னணியில் குழப்பத்தோட இருப்பார். இதுதான் பொதுவான பலன் ஏழரை சனியில. இப்படிதான் ஏழரை சனியில ராசியின் அடிப்படையில பொது பலன்கள் நடக்கும். இதே சுய ஜாதகத்தின் அடிப்படையில எப்படி இயற்கை சீற்றத்தில் வலுவான வீட்டை கொண்டவர் யோகம் பெறுகிறாரோ, அதுபோல் சுய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்தி திரிகோணாதிபதிகள், குறிப்பா 5, 9ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு 5, 9ஆம் அதிபதிகள் வலுப்பெற்று தசையோ புத்தியோ நடக்குதுன்னா உங்களை எதுவுமே செய்யறதில்லை. தசையோ புத்தியோ இயல்பாக திரிகோணத்தை தொடர்பு கொண்டு நடந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் தர்ம கர்மாதிபதியை யோகம் கொண்ட ஜாதகர் 9, 10ஆம் அதிபதிகள் ஒன்று கூடிய ஜாதகர்களை எதுவுமே பண்றதில்லை. அவருக்கும் சற்று யோக தசை, லக்னத்திற்கு முழு பகையில்லா கிரகங்களுடைய தசை நடந்ததுன்னா எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. கோச்சாரத்திலே நடக்கக்கூடிய எந்த ஒரு கெடுபலனும் இருக்காது. ஆனா கெடுபலன் ஏதேனும் இருக்குமா, ஏன்னா கோச்சாரத்துல சொல்லப்படுதே ராசியினுடைய நகர்வுலன்னா எறும்பு கடித்தார் போல் பிரச்சனையை கொடுத்து விட்டு செல்லும். இந்த திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்ட தசை, தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவருக்கு நடக்கக்கூடிய லக்ன சுபர்களுடைய தசை கண்டிப்பாக எறும்பு கடித்தார் போல பிரச்சனையை கொடுக்கும். மற்றபடி பெரும் பிரச்சனைகள் இல்லை. இந்த திரிகோண தொடர்பு தசையோ அல்லது தர்மகர்மாதிபதி யோகம் கொண்டு அந்த லக்ன சுபர்களுடைய தசையோ நடக்கவில்லை என்றால் மட்டுமே அந்த ஜாதகரை பாதிக்குது. இது எத்தனை சதவீதம் நடக்குதுன்னா
ரேண்டமா ஏன் நம்ம கோச்சாரத்தை புறக்கணிக்க முடியவில்லை என்றால் 60% ஜாதகருக்கு அவயோக தசா புத்தி நடக்குது. 40% பேருக்கு தான் இந்த திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்டோ தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அமர்ந்து அவருக்கு லக்ன சுபர்களுடைய தொடர்பு தசை நடக்குது. அப்ப 60% பேர் கோச்சாரத்துல ராசியின் அடிப்படையில 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் தசா புத்தி சரியில்லை. 40% பேருக்கு நல்லா இருக்கு. இப்ப உங்கள் சுயஜாதகங்களிலே என்ன தசை நடந்தாலும் அந்த தசைநாதன் திரிகோணாதிபதியோட தொடர்பு இருக்கிறாரா? உங்கள் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10ஆம் அதிபதிகள் ஒன்றிணைந்து லக்னத்திற்கு சுபர் தசை நடக்குதான்னு பாருங்க. இந்த காம்பினேஷன் இருக்குன்னா நீங்க 7.5 சனியோ அஷ்டம சனியோ கோச்சாரத்தில் எந்த நகர்வுகள் அவயோகத்தில் நகர்ந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் பெரும்பாலாக அந்த 60% பேருக்கு எப்படி தசை நடக்கும்னா 7.5 சனி அஷ்டம சனியில சூரிய தசை நடக்குதுன்னா அதுல சனி புத்தி போய்கிட்டு இருக்கும். சூரிய தசை நடக்குதுன்னா சனி புத்தியோ சுக்கர புத்தியோ போய்கிட்டு இருக்கும். சந்திர தசை நடக்குதுன்னா அதுல சனி புத்தி புதன் புத்தி போய்கிட்டு இருக்கும். அதுபோல் செவ்வாதசை நடக்குதுன்னா செவ்வாதசையில செவ்வாயில புதனோ செவ்வாயில சனியோ போய்கொண்டு இருக்கும். அதுபோல ராகு தசை நடக்குதுன்னா ராகுல சனி புத்தி போறது அல்லது லக்ன முழு அவயவருடைய புத்தி போறது, இது போன்ற காம்பினேஷன்ல இருக்கும். அல்லது ராகு சூரிய சந்திரன் இந்த காம்பினேஷன்ல தசா புத்தி. குருதசை நடக்குதுன்னா குருதசையில சுக்கர புத்தி நடந்து கொண்டிருப்பது, அல்லது சனிதசை நடக்குதுன்னா சனிதசையிலே சூரிய சந்திர புத்திகள் நடப்பது, புதன் தசை நடக்குதுன்னா புதனிலே சந்திர புத்தி செவ்வாய் புத்தி நடப்பது, கேது புத்தி நடக்குதுன்னா கேதுவிலே சுக்கரனுடைய புத்தி நடப்பது அல்லது கேதுவிலே சந்திர புத்தி நடப்பது, இது போன்ற அமைவுகள் இருக்கும். சுக்கர தசையே நடக்குதுன்னா சுக்கர தசையில குரு புத்தி நடக்கிறது. இந்த மாதிரி காரக முரண்பாடு கொண்ட தசா புத்திகள் உங்க ஜாதகத்துல நடக்கும். இப்படி நாம் சொன்ன இந்த காரக முரண்பட்ட தசைகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த 7.5 சனியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும் நடக்கவே இல்லைனாலும் உங்களை கண்டிப்பா பாதிக்கும். அப்ப சுயஜாதகங்களின் அடிப்படையில் எந்த ஜாதகரை 7.5 சனி பாதிக்கல அஷ்டம சனி பாதிக்கலன்னா திரிகோணமும் தர்மகர்மாதிபதி யோகம் கொண்டு யோக தசையும் நடப்பவர்களை பாதிப்பதில்லை. அவர்கள் பயப்படவே வேண்டாம், செயல்களை செய்து கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக ஜாதகருக்கு சிறு சிறு எறும்பு கடித்தார் போல் அவ்வப்போது கோச்சாரத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்களால் சில பிரச்சனைகளும் அல்லது தன் பலன்கள் தாமதப்பட்டு நடப்பதும் ஏற்படும். ஆனால் பெரிதும் பாதிக்கிறது இல்லை அப்படின்றத நாம உறுதிப்படுத்துறோம். உங்கள் ஜாதகத்தில் யோக தசை நடக்குமாயின் நீங்கள் கண்டிப்பாக எதையும் சனி ஜென்ம சனியா இருந்தாலும் சரி பாதிப்பு கொடுக்காது என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.